ஸ்ரீ மாத்திரை நமஹா. இன்றைக்கி 353வது நாமாவில் ஆரம்பித்து 361 வரைக்கும் பார்க்கலாம். முதல் நாமா பக்திமத் கல்பலதிகா. பக்திமத் கல்பலதிகான்னு பிரிக்கலாம். பக்திமத் அப்படின்னா பக்தியுடன் இருப்பவர்கள், பக்தி நிறைந்த பக்திமான்கள். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு கற்பகம், லத்திகான கொடி, கற்பக கொடி. பக்தி நிறைந்த பக்தர்களுக்கு கற்பக கொடியாக விளங்குபவள். கற்பக விருட்சம், கற்பக தருன்னு சொல்கிற மாதிரி கற்பக கொடின்னு இந்த நாமாவில் வந்திருக்கு. கற்பகத்தரு தேவலோக தருவில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. நம்ம நினைச்சதையெல்லாம் கொடுக்கக்கூடியதாக கற்பக விருட்சம் இருக்குன்னு சொல்கிறா. நியாயமான ஆசைகள் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அந்த மரத்தின் கீழே நின்று நமக்கு வேண்டிய ஆசைகளை அப்படியே கொடுக்கக்கூடியது. சௌந்தர்ய லஹரியில் ஆதி ஆச்சாரியால் 8வது ஸ்லோகத்தில் கூட இதே தான் சொல்கிறார். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவிருத்தே மணித்வீபே நீப உபவனவதி சிந்தாமணி கிருஹே சிவாகாரே மஞ்சே परमशिवपर्यङ्कनिलया भजन्ति त्वां धन्या कतिचन चितानन्दलहरी. சிந்தாமணி கல் அப்படின்னு சொல்கிறது கற்பக விருட்சம் மாதிரி தான். இத்தினூண்டு சிந்தாமணி இருந்தாலே வேணுங்கிறத எல்லாத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரி சிந்தாமணி கிரகத்துக்குள்ளேயே இருக்காளாம். சிந்தாமணி கல்லால் கட்டின கிரகத்துக்குள்ளேயே இருக்கிறவ என்ன தான் கொடுக்க மாட்டா. இதையே தான் அபிராமி பட்டரும் சொல்கிறார். தங்குவர் கற்பகத்தாருவின் நிழலில் தாயன்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூந்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவாறே. அம்பாளை அபிராமி என்று சொல்லக்கூடிய லலிதாம்பிகையை கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. தேன் சொரியும் பூக்களை அணிந்த குழலால் கூந்தலை உடையவளான இந்த அபிராமியை குறித்து பக்தி பண்ணுவர் எப்படி இருப்பான்னா, தங்குவர் கற்பகத்தாருவின் நிழலில், எந்நேரமும் அந்த கற்பக விருட்சத்தின் நிழலிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பாளாம். நினைக்கிற சித்திகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சத்தின் அடியிலேயே அவள் வாழ்ந்துருப்பா. அதில்லாமல் மண்ணிலே திரும்பி வந்து பிறக்கிறது இல்லை என்பதாக தாயறின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியைன்னு அடுத்த லைனில் சொல்லிட்டார். கற்பக விருட்சத்தின் அடியில் இருக்கான்னு சொல்லி அவருக்கு திருப்தி ஆகலை. அதனால் இன்னொரு 8 பாட்டு தாண்டி போகும்பொழுது இந்திரன் என்றதற்கு என்ன, இந்திரன் ஆவதற்கு என்ன வழி, அந்த பெரிய பதவி கிடைப்பதற்கு வழி என்று ஒரு பாடலில் சொல்லியிருக்கார். விரவும் புதுமலர் இட்டு நின் பாத விரைக்கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் இமையோர் எவரும் பரவும் பதவும் ஐராவதமும் பகிரதியும் உறவும் குலிசமும் கற்பகக்காவும் உடையவரே. இங்கேயும் தேன் சிந்தர மலர்கள் தான். விரவும் மலர்களை இட்டு நின்பாத விரைக்கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார். இப்படி புது புஷ்பங்களை உன்னுடைய பாத கமலங்களில் போட்டு ராத்திரியும் பகலும் உன்னையே எந்நேரமும் துடிக்கக்கூடிய வல்லமை உடையவர்கள் எப்படி ஆவா? அவளுக்கு என்னென்ன கிடைக்கும்னு சொன்னால், இமையோர் எவையும் பரவும் பதமும் தேவர்கள் எல்லாம் போற்றி வணங்கக்கூடிய பதவியான இந்திர பதவியும் அவன் வச்சுருக்கிற ஐராவதமும் பகீரதியும் ஆகாச கங்கையும் உறவும் குலிசமும், குலிசம்னா இந்திரனுடைய வஜ்ராயுதம், கற்பகக்காவும் உடையவரே. கற்பகக்காவுன்னா சோலை. முன்னால் சிங்குலரில் கற்பகத்தருன்னு சொன்னவர் இங்கே சோலைன்னு சொல்லிட்டார். கற்பகக்காவே அவளுக்கு இருக்குமாம். கற்பக மரம் ஒன்று போரும் கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு. அம்பாளுடைய பாதத்தையே எந்நேரமும் பூஜை பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு கற்பக சோலையே எந்நேரமும் அவள் கையில் இருக்கும். என்றைக்குமே அவள் கஷ்டப்பட வேண்டி வராதுங்கிறதாக அபிராமி பட்டார் கொண்டு வந்திருக்கார்.
ஆச்சாரியால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி எடுத்துட்டு போய் அம்பாளுடைய பாத தூளி ஒன்று, ஒரு சின்ன மைன்யூட் பொடி, ஒரு டஸ்ட் இருக்கே, 3வது ஸ்லோகம். அவித்யா நாமந்தஸ்திமிரமிகிர த்வீபநகரி அப்படிங்கிறார். அவித்யானாம், ஜடமாக இருக்கக்கூடிய நம்மை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிக்க தெரியலை. சுவாமி எது பாக்கி எதுன்னு பிரித்து பார்க்க தெரியல. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஜடங்களுக்கு சைத்தன்யம்னா சுத்த ஞானம், நல்ல தெளிவான இன்டெலிஜென்ஸ். இப்படி சைத்தன்யமாக ஸ்தபக மகரந்த புஷ்பத்தில் இருக்கும் தேன் கொடுக்கக்கூடிய மகரந்த துகள்களாக ஸ்தபகம், கற்பக விருட்சத்தினுடைய புஷ்ப கொத்து, அந்த கொத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மகரந்தமாக, ஒரு மதுவாக, தேன் ஸ்ருதி ஜரிங்கிறார். அதிலிருந்து பொழிஞ்சு வர தேன் பிரவாகம் அல்லது தேன் நதியாக வர மாதிரி கற்பனை கொடுக்கிறார். ஜடானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி. அப்படி கல்பக விருட்சத்தினுடைய மலர்களில் இருந்து தேனாக பொழியக்கூடியதாக பொழிஞ்சு நம்மை மாதிரி மந்த புத்தி உள்ளவாளுக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக அவளுடைய பாத தூளியே அப்படி இருக்குன்னு சொல்லி அவர் அங்கே சொல்கிறார். இதே ஆச்சாரியால் லலிதா பஞ்சகத்தில் 2வது ஸ்லோகத்தில் ரொம்ப அருமையாக இதே நாமாவின் கம்பேரிசன் அங்கே கொண்டு வந்திருக்கார். அம்பாளுடைய கரங்கள் கையை பற்றி வருது. பிராத்தர் பஜாமி லலிதா புஜகல்பவல்லியும் அப்படின்னு முதல் லைன். அம்பாளை பஜிக்கிறேன், பூஜை பண்ணுறேன். அம்பாளுடைய கையை வல்லின்னு சொன்னாலும் லதிகான்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம்தான். வல்லின்னா கொடி. அம்பாளுடைய கைகள் கொடியாக இருக்காம். விருட்சமாக சொல்ல முடியாது, மரமாக சொல்ல முடியாது இல்லையா. அவள் கை தளிர் கொடி போல இளசா கொடியாக இருக்கான். வெறும்னு சொல்லலை, கற்பக கொடியா அவள் கை இருக்குன்னு கேட்டதெல்லாம் அள்ளி கொடுக்கறதான கை இருக்குன்னு சொல்லி பிராத்தர் பஜாமி லலிதா புஜ கல்பவல்லி அப்படின்னு ஆச்சாரியால் அங்கே பதப்பிரயோகம் பண்ணுறார். இதே தான் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு திரும்பி வந்து பார்த்தா பக்திமத் கல்பலதிகா, அதே கற்பக கொடியாக பக்தி நிறைந்தவர்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கும் கற்பக கொடியாக காத்துன்ருக்கா, அனுகிரக மூர்த்தியாக காத்துன்ருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நாமா பசு பாச விமோச்சனி. பசு அப்படின்னா கட்டில் இருக்கிறது, கட்டப்பட்ட கயிறு என்று பிரிக்கலாம். கட்டி போடப்பட்டதான ஒரு ஜீவன் பசு. பாசம் என்பது கட்டி போடப்பட்ட கயிறு என்று பிரிக்கலாம். பசு பாசம், இந்த இரண்டிலிருந்தும் விமோச்சனத்தை கொடுப்பவள். பசு பாச விமோச்சனி. பாசம் என்பது பாச கயிறு. வாழ்க்கையில் நிறைய தலைகள் இருக்குது, சுற்றி வந்துட்டே இருக்குமோ இல்லையோ. ஒரு பசுவை ஒரு இடத்துல கட்டி போட்டு எப்படி சுற்றி அங்கேயே இருந்துன்னு இருக்கோ அது மாதிரி நாம் உழண்டுண்டே இருக்கோம். இங்கே பசுக்களாகிய நம்மளை பாசங்கிற கட்டிலிருந்து விடுவிச்சு நமக்கு கல்ப லத்திகாவாக இருந்துண்டு வேண்டியதையெல்லாம் கொடுக்கறதுக்கு திருமந்திரத்தில் ஒரு அழகான கதை மாதிரி சொல்லியிருப்பார். பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, மெய்ப்பாரும் உண்டாகி வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொரியுமே அப்படின்னு ஒரு கதை மாதிரி வச்சிருக்கார். ஒரு பார்ப்பான் உடைய வீட்டிலே பால் கொடுக்கும் பசு 5 இருக்குது. அதுக்கு மேய்க்கிறதுக்கு யாரும் சரியாக அமையலை. அதனால வெறிச்சு திரிஞ்சுன்னு இருக்கு. மேய்ப்பாரும் உண்டாகி மேய்க்கிறதுக்கு ஆளும் கிடச்சி அந்த வெறியும் அடங்கித்துனாக்கா பார்ப்பான் பசு 5 பாலாய் சொரியுமே. பார்ப்பானுடைய 5 பசுவும் நல்ல பாலை சொரிஞ்சுட்டு அப்படியே ஆனந்தமாக இருக்கும். விஷயம் என்னன்னா, பார்ப்பான் பசு பஞ்ச இந்திரியங்கள், நம்ம இந்திரியங்கள் சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தம்னு தேடி அலைஞ்சுட்டே இருக்குது. நம்ம இந்திரியங்கள் நிற்க மாட்டேங்கிறது. அதுதான் பார்ப்பான்னு நம்மளை சொல்கிறார். பார்ப்பவன் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரஜனை சொல்கிறோமே, அந்த பார்ப்பவனுடைய அகத்தில் நமக்கு உள்ளே இருக்கிறது பார்ப்பசு 5 இந்திரியங்கள். அதுக்கு கண்ட்ரோல் மெய்ப்பாரின்றி வெறித்து திரிவன. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் மனசு போன போக்கில் அலையிறது. அப்படியே
எல்லா திசையிலும் அரைஞ்சென்று இருக்கு. ஆகையினால நமக்கு ஞானம் வரமாட்டேங்கிறது. அதுக்கு மேய்ப்பாரும் உண்டாகி வெறியும் அடங்கினால் மேய்க்கிறதுக்கு ஆள் கிடச்சி வெறி அடங்கணும். அடங்கிறதுனா புலனடக்கம்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறது, திசை திருப்புறது தான் முக்கியம். அதுக்கு தான் மேய்க்கிறதுக்கு ஆள் வேணும். அங்கே தான் அம்பாள் வரா, பசுபாச விமோச்சினின்னு. முதல்ல நல்ல வழியை காமிச்சு மேய்க்கிறவளாக இருந்து அந்த வெறியை அடக்கிறா, நல்ல வழிப்படுத்துகிறா புலன்களை. வெறியும் அடங்கினால் அப்போது பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சுரியுமே. அப்போது அந்த இந்திரியங்கள் என்ன ஆறுது, வெளியில் விவகாரங்களில் சுத்தின்னு இருக்கிறது போய் இந்த உள்ளூர இன்வெர்ட் லுக்கிங்காக மாறி உள்ளுக்குள்ளே அமிர்தத்தை சுரக்கிறதா இது மாறுறது அப்படின்னு அங்கே அவர் சொல்கிறார். அப்படி இந்த ஜீவர்களை உலகத்திலிருந்த கட்டிலிருந்து தலைகளை பாசத்திலிருந்து விடுவிக்கிறாள் இந்த அம்பாள். அப்படி அவள் விடுவிக்கும் பொழுதுதான் நமக்கு கல்பலதிகாவாக இருந்துட்டு நமக்கு வேண்டியதை கொடுப்பவளாக அவள் இருக்கான்னு இந்த நாமாவை புரிஞ்சுக்கலாம். பக்திமத் கல்பலதிகா பசுபாச விமோச்சனி சம்ஹிருதா சேஷபாஷண்டா அப்படின்னு அடுத்த நாமா கண்டினியூவாகவே பார்க்கலாம். சம்ஹிருதான்னா நன்றாக அழிச்சுடுறது, அசேஷ அப்படின்னா மிச்சம் மீதி வைக்காம, சேஷம்னா பாக்கி மீதி, அசேஷ மீதியே வைக்காத யாரை, பாஷண்டா பாஷண்டர்களை கொஞ்சம் கூட மிச்சம் மீதி வைக்காம இந்த வேஷம் போடுறவா எல்லாரையும் அழிச்சுடுறான்னு இங்கே அர்த்தமாகுது. பாஷண்டர்கள்ங்கிறது ஒரு வேதத்திற்கு எதிரான வழியில் வேதத்தை தாண்டி தன் இஷ்டத்திற்கு நடக்கிறவாளை பாஷண்டர்கள்னு சொல்கிறது. நம்ம ஆதி ஆச்சாரியாளுடைய கதையை சொல்லும்போது கூட பாஷண்ட மதங்களை எல்லாம் அழித்து ஷண்மதஸ்தாபனம் பண்ணினார் அப்படின்னு மடத்தினுடைய ஸ்வஸ்தி வச்சனத்திலேயே வருது. இந்த பாஷண்டர்கள்னு சொன்னாக்கா வேஷம் போடுபவர்கள்னு ஒரு அர்த்தம். இரண்டாவது வேத நெறிய மீறினதான ஒரு வழியில் போகிறவா அவளுக்கு பாஷண்டர்கள் அப்படின்னு பேர். சில நாமாக்களுக்கு முன்னால் நிஜாக்ஞ ரூப நிகமான்னு பார்த்தோம். தன்னுடைய கட்டளைகளை ஆக்ஞைகளை நிகம ரூபமாக வேதஸ்வரூபமாகவே அம்பாள் கொடுத்தா. வர்ணாசிரம விதாயினின்னு எல்லாம் சொல்லிண்டே வந்தோம் இல்லையா, அப்போது அது வந்தது. அவ தான் இந்த லோகத்தையே சிருஷ்டி பண்ணினா. இப்படி நடக்கணும்னு விதிமுறைகளை ஆக்ஞைகளை வேதஸ்வரூபமாக நிகமகமாக கொடுத்தான்னு. அப்போது இந்த நிகமத்துக்கு எதிராக போகிறவாளுக்கு புண்ணிய பலப்பிரதா, நிகமத்தை அனுசரித்து போகிறவாளுக்கு புண்ணியமும் அதற்கு உண்டான பலனும், அதற்கு எதிராக போகிறவாளுக்கு அப்புண்ணியம் அதற்குண்டான பலனையும் அவதான் கொடுக்கறான்னு பார்த்தோம். அதே தான் இங்கே இந்த நெறிக்கு எதிராக போகிறவர்கள் இல்லை, நெறியை ஒட்டி போகிற மாதிரியே போய் வேஷம் போடுறவான்னு இருக்கா. அவ எல்லாமே பாஷண்டர்கள்னு பேர். இந்த பாஷண்டர்களை அம்பாள் ஒடுக்கி அவளை அழிக்கிறா, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம. சம்ஹிருதா அசேஷ பாஷண்டான், எல்லா பாஷண்டர்களையும் மிச்சம் வைக்காம அழிக்கிறான்னு அர்த்தமாறுது. நமக்குள்ளேயே இந்த பாஷண்டர்கள் இருக்கு. ஒரு பக்கம் சுவாமிக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வந்துடுவோம்னு கோவிலுக்கு போகிறோம், இன்னொரு பக்கம் உள்ளூர அரிச்சுன்னு இருக்கு. நாம் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் மட்டும் என்ன, நம்ம குழந்தை கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்துட போகிறதா, அவன் கஷ்டம்தான் பட போகிறான். ஏன்னா அவன் அவ்வளவு தானே படிச்சிருக்கான்னு ஒரு பக்கம் மனசுக்குள்ளே அரிச்சுட்டே இருக்குது. வெளியில் நாம் போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வந்துடுவோம், குழந்தை நன்னா பரீட்சை எழுதிட்டு வரட்டும்னு இந்த ரெண்டுங்கட்டானா இருக்குது மனசு. கேட் ஆன் த வால் என்பது போல் இதுவே பாஷண்ட குணம்தான். அப்போது இங்கே அம்பாள் மிச்சம் மீதி இல்லாமல் இந்த பாஷண்டத்தை அழிக்கிறான்னு சொல்லும் பொழுது அப்படி செப்பரேட் கிளாஸ் ஆஃப் பீப்புளை தேடி அழிக்கிறான்னு நினைக்க வேண்டியது இல்லை. நமக்குள்ளேயே இருக்கிற பாஷண்டத்தை தேடி மிச்சம் மீதி இல்லாமல் அதை அழித்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறா. ஏன்னா நாம் பக்திமத் கல்பர்களாகவும் இருக்கோம், பாஷண்டர்களாகவும் இருக்கோம். ஒரு பக்கம் பக்தியினால் அவளை தேடி அவள் காலை பிடிச்சுண்டு கொஞ்சம் மனசு அங்கே உருக ஆரம்பிச்சுடுத்துனாக்கா நமக்குள்ளே இருக்கிற இந்த பாஷண்டத்தை தேடி எடுத்து அதை ஒழித்து நமக்கு நல்ல வழி பண்ணி அதை ஒழிக்கிறதன் மூலமாக பசு பாச்சம் இரண்டத்திலிருந்து விமோச்சனம் கொடுத்து
அம்பாள் கல்பலத்திகாவாக இருந்துட்டு நமக்கு வேண்டிய வரத்தை எல்லாம் அனுகிரகம் பண்ணுறா. பாஷண்டத்தை அழித்ததும் மனசில் இருக்கிற இரட்டை குணம், கடவுள் பாதி மிருகம் பாதின்னு இருக்கிறத போய் நேரான வழியில் மட்டும் நடக்க ஆரம்பிச்சிடுவோம். அதுதான் அடுத்த நாமா சதாச்சார பிரவர்த்திகா. சதாச்சாரம் என்பது சரியான முறை, ஆச்சார நெறி, நல்ல வழி. அந்த வழியில் நடத்தி வைப்பவள் பிரவர்த்திகா. அம்பாள் தான் பாஷண்டத்தையும் அழிக்கிறா. அதை அழிப்பதன் மூலமாக நம்ம நல்ல வழி நடப்பதற்கும் அவதான் அனுகிரகம் பண்ணுறான்னு இந்த நாமா. தாபத்ரயாக்னி சந்தப்தா சமாஹ்லாதன சந்திரிகா அடுத்த நாமா. தாபத்ரய அக்னி, சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிகான்னு பிரிக்கிறோம். தாபத்ரய அக்னினா 3 விதமான அக்னி. தாபங்களின் அக்னியால் வாட்டப்பட்ட சந்தப்த தகுச்சுன்னு இருக்கு. அதனால் வாட்டப்படுகிற மக்களுக்கு அல்லது பக்தனுக்கு சமா ஆஹ்லாதன சந்திரிகா அப்படின்னு 3 விதமான தாபங்களினால் அந்த அக்னியினால் வாட்டப்படும் பக்தனுக்கு நல்ல மன அமைதியை தரக்கூடிய சந்திரிகையாக நிலவாக இருக்கிறாள்னு இந்த நாமா அர்த்தமாறுது. 3 விதமான தாபங்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்னு 3 விதமான தாபங்கள்னு சொல்கிறது. முதல்ல கிரியேட் பண்ணுறது ஆத்தியாத்மிகம், ஆத்மா நமக்குள்ளேயே இருந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறது. ஆதி பௌதிகம், வெளியில் இருக்கிற பௌதிக காரணங்கள், நம்ம தேடி இருக்கக்கூடிய, நம்ம தாண்டி இருக்கக்கூடிய பூதங்கள்னு ஆதி தெய்வீகம். தெய்வர்களால் ஆன தேவதைகளால் ஆனன்னு ஆதி தெய்வீகம் விதமான 3 விதமான தாபங்கள் மனுஷாளுக்கு வருது. இந்த மூன்றையும் சாந்தப்படுத்தும், இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கட்டும்னு தான் சாந்தி சாந்தி சாந்தின்னு 3 தரம் வருதே. அந்த இந்த 3ஐயும் ஆஃப் பண்ணுறதுக்காக, அக்னியை நிறுத்துறதுக்காகன்னுட்டு தாபத்ரயா அக்னி என்னன்னு தெரிஞ்செடுத்து அஜ்ஞானம் ஆதியாச்சாரியாலோட இதில் பார்க்கும்போது அஜ்ஞானம்ங்கிற அடர்ந்த காட்டுக்கு நடுவில் மாட்டின்ற ஜனங்களை பவம் என்கின்ற சம்சார காட்டு தீக்கு நடுவில் மாட்டிண்டு சிக்கின்னு இருக்கா. இவா எல்லாரும் அவளை காப்பாற்றுறதுக்காக தட்சிணாமூர்த்தியாகப்பட்டவர், நல்லதே செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய சம்புனா மங்களத்திற்கு சோர்ஸாக இருக்கக்கூடியவர், நல்லதை செய்பவராக சம்கரராக அவதாரம் எடுத்து தன்னுடைய மௌனத்தை கலைச்சுண்டு தட்சிணாமூர்த்தி தன்னுடைய மௌனத்தை கலைச்சுண்டு வடவிருட்சத்திற்கு அடியில் உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தவர் இப்படி அஜ்ஞானம் என்னும் அடர்ந்த காட்டுக்குள்ள மாட்டிண்டு சம்சாரம்ங்கிறத பெரிய தீயில தகிச்சுன்னு இருக்கிற பக்தாளை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய மௌனத்தை விட்டுட்டு அங்கிருந்து எழுந்திருந்து பூமியில இறங்கி சங்கராச்சாரிய ரூபாகா சரதி புவனே அப்படிங்கிறார். சங்கராச்சாரியராக நடந்து போயின்னு இருக்காருன்னு கண்ணு முன்னாடியே தரிசனத்தை கொண்டு வந்திருக்கார் ஆச்சாரியர் அவதார ஸ்லோகத்தில். அதே பதம்தான், கிட்டத்தட்ட அதே அர்த்தத்துடன் இங்கே லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் இந்த நாமா இருக்குது. தாபத்ரயாக்னி சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிகா. தாபத்தின் அக்னியினால் தகிச்சுன்னு இருக்கிற பக்தர்களுக்கு அக்னியை அணைச்சு அமைதியை கொடுக்கக்கூடிய சந்திரிகையாக அம்பாள் இருக்கான்னு இங்கே நாமா. மூக்க பஞ்சசதியிலையும் இதே அர்த்தத்தோட பாதாரவிந்த சதகத்தில் வருது. அடுத்த நாமா தருணி. தருணின்னா இளமையானவள், எப்பொழுதும் மாறாத இளமையுடன் இருப்பவள் என்று அர்த்தம். இப்போதான் 10 நாமாக்கு முன்னாடி பார்த்தோம் க்ஷய விருத்தி வினிர்முக்தான்னு. இவளுக்கு தேய்வும் இல்லை வளர்ச்சியும் இல்லை அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருக்கிறதுனால என்றும் குன்றா இளமையும் என்பது போல அதே இளமையோடு அவள் இருக்கா. ஆகையினால் அடுத்த நாம தாபசாராத்யா. தாபச ஆராத்யான்னு பிரிக்கிறது. தாபசனா தபஸ் பண்ணுகிறவர்கள், தபஸ் பண்ணுகிறவர்களால் நன்கு ஆராதிக்கப்படுபவள், நன்கு வழிபடப்படுபவள் தாபசாராத்யா. அடுத்தது தனு மத்யா. தனு அப்படின்னா மெலிந்தது, ஸ்லெண்டர்னு சொல்லலாம், மெல்லிசா இருக்கிறது. மத்தியான்னா இடைபாகம். அம்பாளை தனுமத்தியான்னு சொல்லும் பொழுது அர்த்தம் என்னாருது? மெல்லிய நுண்ணுடை உடையவள். இதே அர்த்தத்தை பல பாடல்களில் அபிராமி பட்டர் கொண்டு வந்திருக்கார்.
தயங்கு நுண்ணூல் இடையாளைன்னு யூஸ் பண்ணியிருக்கார். இன்னொரு பாட்டில் மெல்லிய நுண்ணிடை மின்னணையாளைன்னு 91வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதே மெல்லிய நுண்ணிடை மின்னொளியாளை மின்னலை போன்ற மெல்லிய இடைன்னு ஆரம்பிக்கிறார். இன்னொரு ஸ்லோகத்தில் என் குறை தீர நின்று இனி யான் பிறக்கின் இன் குறை அன்றி யார் குறை காண் இருநீள் விசும்பின் குறை காட்டி மெலிகின் நேரிடை மெல்லிடையாள் என்ற அந்த இடத்துலையும் நேரிடை மெல்லியலாள்னு கொண்டு வந்திருக்கார். மின்னலை விட இன்னும் மெலிசான சிறந்த இடையை உடையவளே என்று பல இடங்களில் அபிராமி பட்டர் இந்த விஷயத்தை நிறைய கொண்டு வந்திருக்கார். அடுத்தது தமோபகா. தமகான்னா இருட்டு, அபகானா போக்குபவள். இருளை போக்குபவளாக இந்த அம்பிகை இருக்கா. ஏன் இருளை போக்குபவள்னு சொல்கிறோம்? அவளே சிதக்னி குண்டத்திலிருந்து எழுந்து வந்தா, சித்ஸ்வரூபமாக இருக்கா. அவளே ஞான பிரசூனாம்பிகையாக ஞானமே வடிவாக இருக்கா. இந்த ஜடங்களுக்கு எல்லாம் ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியதான ஜடானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்தம் ஆக அவள் இருக்கான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தோமோ இல்லையோ, அப்படி பாசுபாச விமோச்சனியாக அவள் இருப்பதனால நமக்கு இருக்கிற அஜ்ஞானத்தை அழித்து பக்திமத் கல்பர்களாக இருக்கிற நம்மளை பக்திமத் என்று சிறந்த பக்தர்களாக ஆக்கி நமக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்கும் கற்பக விருட்சமாக கற்பக கொடியாக எல்லாமாகவே அவள் இருக்கா. அப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய தமசை மனசில் இருக்கிற இருட்டையும் தமோபகான்னு இருட்டை போக்குபவளாகவும் அவள் இருக்கான்னு 361வது நாமா இதோட பூர்த்தியாருது. நாம நாளைக்கு 162 ஆரம்பிப்போம். ஸ்ரீமா